இப்போ பொதுவா ஒரு வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம்? மெக்கானிக் கடைக்கு தானே கொண்டு போவோம். ஆமா, அங்க அவர் என்ன செய்றாருன்னு நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? முதல்ல அந்த வண்டியோட இன்ஜினை கழட்டி பல மாசமா உள்ள அடைஞ்சிருக்கிற கசகடுகளை எல்லாம் முழுமையா சுத்தம் செய்வார். கரெக்ட். அந்த பழைய கருத்து போன ஆயில வெளியே எடுத்துட்டு தான் புது ஆயிலே உள்ள ஊத்துவார். எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா அந்த இன்ஜினை ஒரு தடவை கூட சுத்தம் செய்யாம நாம பாட்டுக்கு தொடர்ந்து புது புது எரிபொருளை மட்டும் உள்ள ஊத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு கட்டத்துல வண்டி முழுவதுமா முடங்கிடும். அதேதான். நமது மனித உடம்பையும் நம்ம அப்படிதான் கையாளுறோமோன்னு ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது பசி எடுக்குதோ இல்லையோ, டைம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக தொடர்ந்து உணவை உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற குப்பைகளை வெளியேற்ற நம்ம டைம் கொடுக்கறதே இல்ல. உங்களுக்கு எப்பவாவது இப்படி தோணியிருக்கா? இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த விரிவான தேடல் உணவுக்கும் நமக்குமான இந்த அடிப்படை உறவையே முற்றிலுமா அசைத்து பார்க்க போகுது. ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த இன்ஜின் உதாரணம் இதுக்கு ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா நாம சாப்பிட்ற உணவுக்கும் நமது உடம்போட ஆரோக்கியத்துக்கும் உள்ள தொடர்பை நாம இதுவரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத முற்றிலும் வேற ஒரு கோணத்துல இந்த காணொளி விவாதிக்குது. ஆமா, நீர் மருத்துவ பயிற்சியாளர் திரு இனியன் காமு அவங்க யூடியூப்ல பதிவிட்டுள்ள உணவில்லாமல் வாழும் கலைங்கிற அந்த காணொளிய தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இதுல என்ன ஆச்சரியம்னா, பழங்கால தமிழ் இலக்கியமான திருக்குறள், நவீன உயிரியல் விஞ்ஞானம், அப்புறம் மனிதனோட எதிர்கால விண்வெளி பயணம், இப்படி சற்றும் தொடர்பில்லாத 3 பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஒரு காணொளி ஒன்றிணைத்து பேசுது. சரி, இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். இந்த காணொளியில சொல்லப்பட்டிருக்கிற மருத்துவ கருத்துக்களையோ, கடுமையான உணவு முறைகளையோ, இல்ல அதுல இருக்கிற மொழி மற்றும் அரசியல் சார்ந்த பார்வைகளையோ நாம ஆதரிக்கவோ பரிந்துரைக்கவோ இல்ல. கண்டிப்பா இது எந்த வகையிலும் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கிடையாது. நிச்சயமா இது போன்ற முற்றிலும் மாறுபட்ட விவாதத்துக்குரிய ஒரு கருத்தாக்கத்தின் பின்னால் இருக்கிற லாஜிக் என்ன, அதுல இருக்கிற சுவாரஸ்யமான டேட்டா என்னங்கறத சிதைக்காம அப்படியே உங்களுக்கு கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் நம்ம நோக்கம். ஆமா, ஒரு திறந்த மனதோட இந்த தகவல்களை நாம எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு பாப்போம். ஏன்னா உணவில்லாம வாழ்வதுன்னு சொன்னாலே ஏதோ காட்டுல போய் தவம் செய்யற முனிவர்களை பத்தின கட்டுக்கதைன்னு தான் நாம ஒடுக்கிடுவோம். ஆனா அவர் அப்படி சொல்லல, இல்லையா? இல்ல, அவர் ஏதோ ஒரு ஆன்மீக செயலா மட்டும் சுருக்கல. இது மனித உடம்பையே மறுசீரமைக்கிற ஒரு பரிணாம அறிவியல்னு சொல்றாரு. கடந்த 32 வருஷமா ரொம்ப சொற்ப உணவை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து வர்ற அவரு இதோட அடிப்படை ரகசியம் அகத்தூய்மைன்னு சொல்றாரு. அகத்தூய்மைனா உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை சுத்தம் செய்யறதா? ஆமா, அதாவது பெருங்குடலையும் ரத்தத்தையும் முழுமையா தூய்மைப்படுத்துவது. இதை செய்யாம எந்த நோயும் குணப்படுத்த முடியாதுங்கிறது தான் அவரோட வாதம். அகத்தூய்மைன்னு சொல்லும்போது இது ஏதோ நாம யூடியூப்ல பாக்குற வழக்கமான ஒரு டயட் முறை மாதிரி தெரியலையே. அவர் அலோபதி மருத்துவத்தின் மேல வைக்கிற விமர்சனங்கள் ரொம்ப கடுமையா இருக்கு. ஆமா, அதுல அவர் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அலோபதி மருந்துகள் நோயோட பக்க விளைவுகளை மட்டுமே தற்காலிகமா அழுத்தி வைக்குதே தவிர நோய்க்கான ஆணிவேர் அறுத்தெறியறது இல்லைன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றார் அவரு. உண்மைதான். எந்த ஒரு ரசாயன மருந்தும் உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதில்ல. மாறா நரம்புகளை மரத்து போகச் செய்து வலிக்கான உணர்வு மட்டுமே மறைக்குதுன்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, நோய்க்கான மூல காரணமான உடம்போட கழிவுகளை வெளியேற்றாம நாம மருந்து மாத்திரைகளை மட்டும் முழுங்குறது நீர் கசியும் ஒரு செவத்துல இருக்கிற உடைஞ்ச பைப்பை சரி செய்யாம அந்த ஈரமான செவத்துக்கு மேல மறுபடியும் புதுசா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சமன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. பெயிண்ட் அடிக்க அடிக்க செவுரு அழகா தெரியலாம், ஆனா உள்ள இருக்கிற பைப்பு உடைஞ்சுதான் கிடக்குது. ஆனா வெறும் உணவை தவிர்க்கிறதால மட்டும் இந்த உடைந்த பைப்பு எப்படி சரியாகும்? இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? அதுக்கான சயின்டிபிக் விளக்கத்தை அவர் 2 வெவ்வேறு திசைகளிலிருந்து கொண்டு வராரு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் அர்னால்ட் எக்ரெட். இன்னொருத்தர் 2016ல மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வாங்கின ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமி. இது அந்த புள்ளிதான் ஆட்டோஃபேகின்னு சொல்லப்படுற உயிரியல் செயல்முறை. இந்த ஆட்டோஃபேகிங்கிறது சமீப காலமா ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் தானே. இது எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த காணொளி விளக்குதா? ரொம்ப தெளிவாவே விளக்குது. ஆட்டோஃபேகிங்கிற சொல்லுக்கு தன்னைத்தானே உண்ணுதல்னு அர்த்தம். அதாவது நம்ம வயிற்றுக்கு ஒரு 14:30 முதல் 16 மணி நேரம் வரை எந்த உணவும் போகாத போது உடம்புக்கு தேவையான எனர்ஜி வெளியிலிருந்து கிடைக்கிறது நின்னுடும். அப்போ உடம்பு என்ன செய்யும்? பசிக்குமே. அதுதான் ட்ரிக்கு. அப்போ உடம்பு தனக்குள்ளேயே ஆற்றலை தேடத் தொடங்கும். அந்த நேரத்துல உடம்புல இருக்கிற செல்கள் தங்களுக்குள் இருக்கிற தேவையற்ற கழிவுகள், சேதமடைந்த புரதங்கள், அப்புறம் இறந்த செல்களை தாங்களே திண்டு செருத்து அதையே தமக்கான ஆற்றலா மாத்திக்கொள்ளும். வாவ், உடம்பே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குமா?
ஆமா, இது ஏதோ வெளியே இருந்து திணிக்கப்படுற மாற்று மருத்துவம் கிடையாது. இது பல லட்சம் வருஷமா நம்ம உடம்போட டிஎன்ஏவுல பதிவாகியுள்ள இயற்கையான உயிரியல் அமைப்புன்னு சொல்றாரு. அப்போ இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணலாமா? 15 வயசை கடந்த ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இப்படி உணவை தவிர்த்து உடலை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ள அனுமதிக்கிற இந்த அகத் தூய்மை பயிற்சியை செய்யணும்னு அவர் பரிந்துரைக்கிறார். அதாவது நம்ம சாப்பாடு குடுக்கறத நிறுத்தின உடனே உடம்பு தன்னோட சொந்த குப்பைகளையே எரிபொருளா மாத்தி வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கிடுது. இது கேக்குறதுக்கே உடம்போட மொத்த அமைப்பையும் ஒரு பயாலஜிக்கல் ரீசெட் பண்ற மாதிரி தோணுது. கரெக்ட்? ஆனா இந்த கதையில எனக்கு புரியாத ஒரு பெரிய புதிர் ஒண்ணு இருக்கு. மருத்துவ உலகிற்கு அப்பாற்பட்ட இந்த ஆழமான உயிரியல் மாற்றத்தை ஒரு சிவில் இன்ஜினியர் வடிவமைத்தாருன்னு காணொளியில வருதே. ஒரு கட்டட பொறியாளருக்கும் மனித உடற்கூறியலுக்கும் இப்படி லிங்க் வந்துச்சு. ஆக்சுவலா அதுதான் இந்த தேடலோட ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. இந்த உணவில்லாமல் வாழும் கலைய நவீன காலத்துல ஒரு கட்டமைப்பா மீட்டுருவாக்கம் செஞ்சவர் திரு வெங்கடேஷன் என்பவர். ஓ, அவரோட பேக்ரவுண்ட் என்ன? அவரோட பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் 1960களில் புகழ்பெற்ற கிண்டி பொறியியல் கல்லூரியில சிவில் இன்ஜினியரிங் படிச்சவர். அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் வளிவளம் அரசு கல்லூரியில 10 வருஷம் ஆசிரியரா இருந்திருக்காரு. அப்படியா? அப்புறம் எப்படி மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்தாரு? அதுக்கப்புறம் வளைகுடா நாடுகளுக்கு போய் பல பிரம்மாண்டமான கட்டிடங்களை வடிவமைச்சு கட்டியிருக்காரு. இப்படி தன் வாழ்நாளின் பெரும்பகுதிய கட்டிடங்களோட எடைகளையும் அடித்தளங்களையும் கணக்கிடுறதுலயே கழிச்ச அவருக்கு ஒரு கட்டத்துல மிக கொடிய நோய்கள் வருது. ஒரு இன்ஜினியர் தனக்கு வந்த நோயை எப்படி அப்ரோச் பண்ணுவாரு? பொதுவா ஒரு டாக்டர் உடம்ப ரசாயனங்களின் தொகுப்பா பாப்பாரு. ஆனா ஒரு இன்ஜினியர் உடம்ப ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி பாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா அதான் நடந்துச்சு. அஸ்திவாரம் எங்கே ஆட்டம் கண்டது, எந்த தூண்ல விரிசல் விழுந்ததுன்னு அவர் தேடி இருப்பார் இல்லையா? நீங்க கணிச்சது மிக துல்லியம். அவர் தன்னோட உடம்ப வெறும் சதையாலும் எலும்பால ஆனதா பார்க்கல. ஒரு கட்டடத்தோட அஸ்திவாரம் பழுதான்னா அதன் மேல எத்தனை மாடி கட்டினாலும் அது இடிஞ்சு விழுந்துடும்னு அவருக்கு தெரியும். உண்மைதான். அதனால தனக்கு வந்த நோய்களை தீர்க்க அவர் எந்த மருந்து மாத்திரைகளையும் தேடி போகல. மாறா நம்ம பழங்கால இலக்கியமான திருக்குறளையும் ஜெர்மன் மருத்துவர் அர்னால்டோட குறிப்புகளையும் ஒன்றிணைத்து தன் சொந்த உடம்புலயே ஆராய்ச்சியை தொடங்கினாரு. திருக்குறளையா? எந்த குறள்னு சொல்லியிருக்காரா? ஆமா, குறிப்பா திருக்குறள்ல இருக்கிற 941வது குறளான மிகினும் குறையனும் நோய் செய்யுங்கிற குறளையும் 942வது குறளான மருந்தின வேண்டாம் யாக்கைக்குங்கிற குறளையும் தான் தன் ஒட்டுமொத்த ஆராய்ச்சியின் அடித்தளமா அவர் மாத்திக்கிட்டாரு. பயன்படுத்தியிருக்காருங்கிறது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா வெறும் 2 வரிய வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய மருத்துவ முறையை எப்படி உருவாக்க முடியும்? அதாவது அந்த 2 வரிகளுக்குள்ள பொதிந்திருக்கும் அறிவியல நாம மேலோட்டமா படிச்சுட்டு போகக்கூடாதுங்கிறது தான் வெங்கடேசன் சொல்றாரு. இத ஒரு தகுந்த ஆசிரியரோட துணையோடு ஆழமா பகுப்பாய்வு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓ, டீப்பா அனலைஸ் பண்ணணும் சொல்றாரு. ஆமா, தமிழர்கள் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மைங்கிற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க எந்த ஒரு பொருளையும் ஆழமா ரிசர்ச் செஞ்சு ஏற்கிற பழக்கத்தை கைவிட்டுட்டாங்கன்னு அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாச்சே. ஆமா, வெறும் கெல்லிக்கீகளுக்கும் போதைக்கும் அடிமையானதால தான் கடந்த 2000 வருஷமா உணவில்லாம வாழும் இந்த பெரும் கலை நம்ம மண்ணுல அழிஞ்சு போச்சுங்கிறது அவரோட வாதம். 2000 வருஷமா ஒரு சமூகம் தனது உடல் சார்ந்த ஒரு மாபெரும் அறிவியலை ரிசர்ச் பண்ணாததால மட்டுமே தொலைத்து விட்டதுங்கிற குற்றச்சாட்டு மிக பெரியது. அதே போல மொழிக்கும் நமது உயிரியல் புரிதலுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு உள்ளதா காணொளியில பேசப்படுது. அது என்ன? இப்ப மொழிய வெறும் தகவல் தொடர்புக்கான ஒரு டூலா மட்டும் அவர் பார்க்கல. ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட இருந்து கத்துக்கிற முதல் மொழி அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியோடு, குறிப்பா நரம்பியல் அமைப்போடு இயற்கையாகவே பின்னி பிணைந்தது. அப்போ தாய்மொழியில படிக்கிறது உடம்போட சம்பந்தப்பட்டதான்னு கேக்குறாரு. ஆமா, தாய்மொழியை விட்டு அந்நிய மொழியில அடிப்படை கல்வியை கற்கும் ஒரு குழந்தைக்கு மூளையோட நரம்பியல் செயல்பாடுகள் முழுமையா மலராதுன்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அப்படியா? தமிழ் போன்று பழமையான பல ஆயிரம் ஆண்டு பரிணாம வளர்ச்சியை கண்ட மொழியில சிந்திப்பதுதான் மனித மூளையோட உண்மையான உயிரியல் பரிணாம வளர்ச்சிக்கு உதவும்னு அவங்க நம்புறாங்க. ஓ, அதாவது உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவது அகத் தூய்மை, அந்நிய மொழிகள் தாக்கத்திலிருந்து மூளையை விடுவிப்பது அறிவு தூய்மைன்னு அவங்க இதை அப்ரோச் பண்றாங்க போல இருக்கு. இது வரைக்கும் கூட எனக்கு புரியுது. சரி, ஆனா பூமியில இருக்கிற நோய்களை குணப்படுத்துறதுல தொடங்கின இந்த மனித உடற்கூறு ஆராய்ச்சி திடீர்னு எப்படி விண்வெளி பயணம், செவ்வாய் கிரகத்துல வாழ்றதுன்னு பேச தொடங்குதே. இது எப்படி? நம்மால இந்த தாவலை அவ்வளோ ஈஸியா ஜீரணிக்க முடியலையே. எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவர் அந்த தாவலை எப்படி நியாயப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டம் புரியும்.
முதல்ல மனித அறிவோட 7 நிலைகள் அவர் வரையறுக்கிறார். 7 நிலைகளா? என்னென்ன அது? தொடுதல், நதுறுதல், காணுதல், முகர்தல், வாயரசின்னு சொல்லக்கூடிய சுவைத்தல், பகுத்தறிவு. இந்த 6 நிலைகள் நமக்கு பொதுவா தெரியும். ஆனா இதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய 7வது நிலை ஒன்னு இருக்கு. அது என்ன 7வது நிலை? அதுதான் அண்டவெளியோடு தொடர்பு கொள்ளுதல். திருக்குறள் 7 சீர்களை கொண்டிருப்பதும் இந்த 7வது நிலையை மனிதன் அடையணுங்கிற ரகசியத்தை குறிக்கவேன்னு அவர் ரொம்ப ஆழமா நம்புறாரு. திருக்குறளோட 7 சீர்களுக்கும் விண்வெளிக்கும் தொடர்பு இருக்கா? சரி, இத ஒரு குறியீடா வேணா நாம எடுத்துப்போம். ஆனா செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கும் நம்ம சாப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கும் என்ன பிராக்டிக்கலான சம்பந்தம் இருக்க முடியும்? இதுக்காக அவர் பூமியோட புவியியல் அமைப்பை விளக்குறாரு. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியோட தரைப்பகுதிகள் எல்லாமே பூமிக்கு அடியில கொதித்து கொண்டிருக்கும் உருகிய பாறை குழம்பின் மேல மிதந்துகிட்டு இருக்கிற வெறும் தட்டுகள் மட்டுமே. அதாவது மேக்மா மேல மிதக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்த தட்டுக்கள் குளிர்ந்து சுருங்க விரிவதால எப்போ வேணாலும் கண்டங்களுக்கு இடையே பெரிய மோதல்கள் ஏற்படலாம். இல்லனா பூமி தன் சமநிலையை இழந்து அழியும் ஆபாயம் நிகழலான்னு சொல்றாரு. ஓ, உலக அழிவு பத்தி சொல்றாரு. ஆமா. அதனால மனித இனம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போகாம பிழைத்திருக்கணும்னா செவ்வாய் போன்ற பிற கோள்களுக்கு சென்று வாழ வேண்டிய கட்டாயம் எதிர்காலத்துல கண்டிப்பா வரும்னு சொல்றாரு. அதுக்காக செவ்வாய் கிரகத்துல போய் விவசாயம் பண்ண முடியாதுங்கறதால தான் உணவில்லாம வாழும் பயிற்சியை இப்பவே தொடங்க சொல்றாரா? அது மட்டும் அல்ல. திரு வெங்கடேஷனோட லாஜிக் என்னன்னா, இந்த நீர் உணவு பயிற்சியின் மூலமா மனித உடம்போட இயற்பியல் பண்புகளையே மாற்றி அமைக்க முடியும். அப்படி மாற்றப்பட்ட உடம்போடு ஸ்பேஸ்ஷிப்ல பயணம் செஞ்சு செவ்வாய் கிரகத்துல 1 வருஷம் உணவின்றி தங்கி வாழ முடியும்னு சொல்றாரு. 1 வருஷமா? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா மனிதனோட பயாலாஜிக்கல் சிஸ்டம் இயற்கையான உணவை சார்ந்து வாழ படைக்கப்படல. மாறா பிரபஞ்சத்துல இருக்கிற இயற்கை ஆற்றல நேரடியா உள்வாங்கி வாழவே படைக்கப்பட்டதுன்னு அவர் விளக்குறார். ஒரு நிமிஷம், சாப்பாடு வேற ஆற்றல் வேறன்னு சொல்றாரா? ஆமா. உணவுங்கிறது வேற, ஆற்றல்ங்கிறது வேற. உணவை செரிக்க தான் உடம்புக்கு சக்தி தேவைப்படுதே தவிர நேரடியா ஆற்றலை ஈர்த்துக்கிட்டா உணவுங்கிற ஒரு பொருளே உடம்புக்கு தேவையில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உணவை சாப்பிடாம பிரபஞ்ச ஆற்றலை மட்டுமே நேரடியா எடுத்துக்கிட்டு உயிர் வாழ்வதுங்கிறது மனித இயல்புக்கு சாத்தியமா? இத விளக்குறதுக்கு அந்த காணொளியில இராமகிருஷ்ண பரமஹம்சரோட உதாரணம் ஒன்னு சொல்லப்படுது. அது என்ன? அதாவது இராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி ஆழ்ந்த சமாதி நிலைக்கு போயிடுவாருன்னு வரலாறு சொல்லுது. அவர் அப்படி அந்த 7வது நிலைக்கு போகும்போது அவருக்கும் அந்த உலகத்துக்கும் இங்க வாழ சாதாரண மக்களுக்கும் இடையிலான தொடர்பு முற்றிலுமா அறுபட்டுடும். அவர் ஒரு பிரபஞ்ச ஆற்றலாவே மாறிடுவாருன்னு சொல்றாங்க. கரெக்ட். அந்த உச்ச நிலையிலிருந்து மீண்டும் தன்னை சாதாரண மனித நிலைக்கு கீழே இறக்கி கொண்டு வர அவர் சர்க்கரை போன்ற இனிப்புகளை விரும்பி சாப்பிடுவாராம். ஓ, இனிப்பு சாப்பிடுவாரா? ஆமா. அதாவது அந்த இனிப்போட சுவைதான் அவரோட மனசை மீண்டும் பூமியோட ஈர்ப்புக்குள்ள கட்டி போடும் கருவியா செயல்பட்டிருக்கு. பரிணாமத்தோட உச்ச நிலையில இருக்கிறவங்க மீண்டும் பழைய உணவுகளுக்கு திரும்புறது உடம்போட பசிக்காக அல்ல, சாதாரண உலகத்தோட தொடர்புல இருக்கிறதுக்காக மட்டுமே. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ்ஷிப்க்கு வெளியே மிதந்து வேலை செய்யும்போது காத்துல எல்லையற்று விண்வெளியில தொலைஞ்சு போகாம இருக்க தங்கள ஒரு வலுவான கயிற்றால விண்கலத்தோட கட்டி இணைச்சுக்குவாங்க இல்லையா? ஆமாம். அதுபோல மனிதர்கள் தங்களோட அதீத ஆற்றல் நிலைக்கு சென்று பிரபஞ்சத்தோடு கரைஞ்சு விடாம மீண்டும் இந்த பௌதீக உலகத்தோடு தங்களை கட்டிக்கொள்ள பயன்படுத்தும் ஒரு கயிறு தான் இந்த ருசியான உணவுன்னு நாம வச்சுக்கலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. சுவைங்கிறதுல நாம பௌதிக உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கோங்கிறத உறுதி செய்யற ஒரு நங்கூரம் மட்டும்தான். சுவைக்கும் உடம்போட உண்மையான ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். சரி, விண்வெளியில வாழ்றது, செவ்வாய் கிரகத்துக்கு போறது, பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிறதுன்னு இந்த பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நிமிஷம் பூமியில வாழ்ற ஒரு சாதாரண மனிதனான எனக்கு இந்த காணொளி என்ன செய்ய சொல்லுது? இந்த நிலைப்படுத்தப்பட்ட நடுநிலையான உடலை அடையறதுக்கு என்ன பிராக்டிக்கலான பயிற்சி சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கான 150 நாள் செயல்முறை பயிற்சி அவங்க ரொம்ப தெளிவாவே வரையறுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது மிகவும் கடுமையான ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி அது? இதன்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீரை மட்டுமே குடிக்கணும். நடுவுல காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்னு எதுவும் கிடையாது. நீர் தான் அங்க மருந்து, நீர் தான் உணவு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெறும் தண்ணீரா? அப்படி என்றால் மாலையில ஏதாச்சும் சாப்பிடலாமா? மாலை ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துக்கலாம். ஆனா அதுலயும் கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. நீங்க சாப்பிடுற உணவுல 80% அளவு வேக வச்ச கீரை அல்லது காய்கறிகள் மட்டுமே இருக்கணும். மீதி 20%? மீதமுள்ள 20% அளவு மட்டுமே கொஞ்சமா அவல் அல்லது அரிசி சோறு இருக்கலாம்.
அதுல மிக மிக லேசான அளவு உப்பு மற்றும் காரம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடணும். ஓ, இது உடம்புக்கு சத்து கொடுக்கறதுக்கா? இல்ல, இந்த மாலை நேர உணவு கூட உடம்புக்கு சத்து கொடுக்கறதுக்காக இல்ல. நாள் முழுக்க நீர் குடிச்சதால குடல்ல சேர்ந்திருக்கிற கழிவுகளை ஒரு விளக்குமாறு போல செயல்பட்டு மலக்குடல் வழியா வெளியேற்றதுக்காகவே இந்த கீரையும் காய்கறியும். அப்போ இது வரும் கிளீனிங் ப்ராசஸ் தானா? ஆமா, இது மலக்குடல்ல இருக்கிற மலச்சிக்கலை போக்கி குடலை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு மெக்கானிக்கல் செயல்முறை மட்டுமே. இப்படி தொடர்ந்து 180 நாட்கள் செஞ்சா உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னு அவங்க சொல்றாங்க? இதை தொடர்ந்து 180 நாட்கள் நீங்க செஞ்சீங்கன்னா வாய் முதல் ஆசனவாய் வரையிலான உங்களோட அன்னப்பாதை முழுவதும் முற்றிலும் தூய்மையாகிடும். பல தசாப்தங்களா உங்க உடம்போட மூளை முடுக்குகள் எல்லாம் தேங்கி இருக்கிற விஷத்தன்மை மெல்ல மெல்ல கரைஞ்சி முழுமையா வெளியேறிடும். வாவ். அப்புறம் சரியா 6 மாசத்துல எந்த நோயும் நெருங்க முடியாத உணவுக்காக இயங்காத அந்த நடுநிலையான உடல் உங்களுக்கு சித்தியாகிடும்னு அவங்க உறுதியளிக்கிறாங்க. இதை கேட்டும் போதே இது எவ்ளோ பெரிய சவால்னு புரியுது. நான் இப்போ உங்களை நோக்கி ஒரு யதார்த்தமான கேள்வியை முன்வைக்கிறேன். கேளுங்க. நவீன உலகத்துல காலையில அலாரம் வச்சு எழுந்து கூட்டமான பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சு பரபரப்புற ஆஃபீஸ் போய் பல மணி நேரம் ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை செய்யற உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதரால 180 நாட்கள் இந்த கடுமையான வழக்கத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? மனிதர்களுக்கு பல சமூக கடமைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு. இது எல்லாத்தையும் துறந்துட்டு செய்யற ஒரு முழுநேர துறவு வாழ்க்கை முறையா, இல்ல நாம எல்லாரும் அன்றாட வாழ்வுல செய்யக்கூடிய ஒரு சாத்தியமான உடல் சீரமைப்பு முறையா? இது மிக முக்கியமான கேள்வி. இது எல்லாருக்கும் உடனடியா சாத்தியப்படுற எளிமையான முறைன்னு காணொளியில கூட சொல்லப்படல. நாம பிறந்தது முதல் ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பிட்டு பசிங்கிற உணர்வோடும் சுவைங்கிற போதையோடும் நம்ம மூளை ரொம்ப பலமா பிணைக்கப்பட்டிருக்கு. உண்மைதான், சாப்பாடு இல்லாம இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. பல வருஷங்களா நம்ம உடம்புல ஊறி போன அந்த பழக்கங்களை உடைத்தறிவதுங்கிறது ஒரு பெரும் மனப்போராட்டம். அதனாலதான் இதை வெறுமனே கேட்டுட்டு செய்ய வேணாம், ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு நீங்களே நிரூபிச்சுக்கிட்டு ஏத்துக்கோங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ 180 நாள் பண்ண முடியாதவங்க என்ன பண்றது? அவங்க சொல்ற அந்த ஆட்டோஃபேகி முறைய, அதாவது நைட்டு சாப்பாட்டுக்கும் அடுத்த நாள் காலை உணவிற்கும் இடையே ஒரு 16 மணி நேரம் உணவின்றி உடம்புக்கு ஓய்வு கொடுக்கற அந்த பழக்கத்தையாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆமா, அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்ல. கண்டிப்பா. அதுவே நமது உடம்ப சீரமைக்க ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா அமையும் தானே. அது உண்மைதான். சின்ன மாற்றங்கள் மூலமாவே நம்ம தொடங்கலாம். அப்படி என்றால் இன்னைக்கு நாம விரிவா அலசி இந்த தகவல்கள்ல இருந்து சுருக்கமா சொல்லப்போனா நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் என்னன்னு? மிக முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நாம என்னென்ன விலையுயர்ந்த சத்துக்களை தேடி தேடி சாப்பிட்றோங்கிறத விட தேவையற்ற கழிவுகளை நம்ம உடம்புல இருந்து எப்படி தூய்மைப்படுத்துறோங்கிறதே நமது உண்மையான ஆரோக்கியத்தோட ஆணிவேர். கரெக்ட். படுத்துறான். இது எந்த மருத்துவ பரிந்துரையோ அல்லது இதுல சொல்லப்பட்ட அரசியலை நம்ம ஆதரிக்கிறோம் என்பதோ இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தகவல்கள் நம்மை தாக்குற இந்த காலத்துல இது போன்ற முற்றிலும் மாற்று சிந்தனைகளை கொஞ்சம் திறந்த மனதோடு அணுகுவது நம்ம சிந்தனையோட எல்லையை நிச்சயமா விரிவாக்கும். அந்த விரிவான பார்வை தான் நமக்கு இப்போ ரொம்ப தேவை. இந்த உரையாடல் உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை ஒரு புது கோணத்துல பார்க்க உதவி இருக்குன்னு நாங்க நம்புறோம். சரி, விடை பெறுவதற்கு முன் உங்க சிந்தனைக்காக ஒரு ஆழமான கேள்வியை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். கண்டிப்பா. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பழுதான இன்ஜினை சுத்தப்படுத்தாம தொடர்ந்து எரிபொருளை ஊத்துற வண்டிய பத்தி பேசினோம் இல்லையா? நமது மனித உடம்பு உணவுங்கிற ஒன்ன மட்டுமே நம்பி இயங்குறதால தான் அந்த உணவை உற்பத்தி செய்யறதுக்காக காடுகளை அழிச்சு விவசாயம்ங்கிற பேர்ல ரசாயனங்களை கொட்டி நீர்நிலைகளை வற்ற வச்சு இந்த பூமியோட ஒட்டுமொத்த வளங்களையும் நாம அழிச்சுக்கிட்டு இருக்கோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஒருவேளை எதிர்காலத்துல உணவுங்கிற இந்த கட்டாயத்திலிருந்து மனித இனம் விடுபட்டு இயற்கையோட பிரபஞ்ச ஆற்றலை மட்டும் நேரடியா தனது உடம்புக்குள்ள எடுத்துக்க பழகிடுச்சுன்னா நமது மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டம் இந்த செவ்வாய் கிரகம் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆளும் எல்லையற்ற சக்தியா மாறுமா? வாவ். இந்த சிந்தனையோட இன்றைய நமது இந்த விரிவான தேடலை நாம நிறைவு செய்றோம். அடுத்த முறை தட்டல உணவை வைக்கும்போது இந்த கேள்வி ஒரு கணம் உங்க நினைவுல வந்து செல்லட்டும்.